வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணம் போகலாம். ஆனா இது சாதாரண பயணம் இல்ல. காலத்துல பின்னோக்கி போய் நம்ம மறந்தே போன ஒரு இலக்கிய உலகத்தை மறுபடியும் கண்டுபிடிக்க போறோம். அந்த உலகத்துக்குள்ள பழந்தமிழர்கள் பிரபஞ்சத்தை பத்தி, பக்தி பத்தி, காதல் பத்தி என்னெல்லாம் நினைச்சாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாட்டுல இந்த முழு பிரபஞ்சத்தையும் அடக்கிட முடியுமா? என்னடா இது, ஏதோ கற்பனையா கேக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சங்க கால புலவர்கள் உண்மையிலே இததான் செஞ்சாங்க. அவங்களோட பாட்டுல பிரபஞ்சத்தோட ரகசியத்தையும் மனுஷ வாழ்க்கையோட மொத்த சாரத்தையும் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்படி அவங்க செஞ்ச ஒரு அற்புதமான படைப்பு தான் பரிபாடல். வாங்க, இந்த இலக்கிய புதையலை நாம ஒன்னா சேர்ந்து தோண்டி எடுப்போம். பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தையும் அதே சமயத்துல மனுஷ மனசோட சின்ன சின்ன உணர்வுகளையும் எப்படி ஒரே நூல்ல அவங்க இணைச்சாங்கங்கிற ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, பரிபாடல்னு சொன்னதும் சிலருக்கு இது புதுசா இருக்கலாம். அதனால முதல்ல இந்த சங்க இலக்கிய உலகத்துல பரிபாடல் எங்க இருக்கு, மத்த நூல்கள்ல இருந்து இது எப்படி அழகா, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்திரலாம் வாங்க. நாம இத பத்தி பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் மதுரை திட்டம் மாதிரி சில முயற்சிகள். அவங்க இந்த மாதிரி ஓலைச்சுவடியில இருந்த நூல்களையெல்லாம் டிஜிட்டல் வடிவத்துல பாதுகாத்து வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லைன்னா 2000 வருஷம் பழைய இந்த அறிவு புதையல் நம்ம கைக்கே கிடைச்சிருக்காது இல்லையா? அப்போ பரிபாடல்னா என்ன? இது 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. ஆனா இது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா மத்த சங்க நூல்கள்லாம் அகம், அதாவது காதல் வாழ்க்கை, புறம், அதாவது வீரம், போர்னு பேசும். ஆனா பரிபாடல் பக்தியையும் இசையும் கொண்டாட்டத்தையும் ஒன்னா சேர்த்து பேசுது. இன்னும் சொல்லப்போனா பாட்டோட சேர்த்து பண், அதாவது மியூசிக் நோட்ஸோட எழுதப்பட்ட ஒரே சங்க நூல் இதுதான். ஆனா ஒரு சோகம் என்னன்னா, அந்த இசை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு இன்னைக்கு தெரியாது. அது காலப்போக்குல தொலைஞ்சு போச்சு. இப்ப நாம பரிபாடலோட அந்த பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள போக போறோம். அதுல முதல் பகுதி திருமாலை புகழ பாடல்கள். ஆனா இதெல்லாம் வெறும் பக்தி பாடல்கள்னு மட்டும் நினைச்சிராதீங்க. பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிற ஆச்சரியமான தத்துவம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நாம ஸ்கூல்ல பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டா பிக் பேங் தியரின்னு சொல்றோம். சரி, ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் புலவர்கிட்ட இதே கேள்வியை கேட்டிருந்தா அவர் என்ன சொல்லிருப்பாரு? பரிபாடல் அதுக்கு பதில் சொல்லுது. பரிபாடல்ல 2வது பாட்டுல புலவர் கீரந்தையார் பிரபஞ்சத்தோட தோற்றத்தை ஒரு பெரிய சைக்கிள் மாதிரி சொல்றாரு. ஊழிகளா, அதாவது யுகங்களா இது உருவாச்சுன்னு சொல்றாரு. முதல்ல எதுவுமே இல்ல, ஒரே ஒரு ஆதிப்பொருள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த வெறுமையில இருந்து பயங்கரமான காத்து உருவாச்சு. அதுக்கப்புறம் பிரபஞ்சம் முழுக்க நெருப்பு பத்தி எரிஞ்சுது. கடைசியா ஒரு பெரிய வெள்ளம் வந்து எல்லாத்தையும் மூழ்கடிச்சிடுச்சு. எதுக்கு? ஒரு புது படைப்ப தொடங்கறதுக்கு. இது சும்மா கற்பனை மாதிரியே தெரியல, இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. இந்த வரிகளோட அழகு கொஞ்சம் பாருங்களேன். தீயினுள்ள நீதான் சூடு, பூவுக்குள்ள நீதான் வாசனை. அடடா, என்ன ஒரு பார்வை! கடவுளுங்கிறது எங்கேயோ தனியா கோயில்ல மட்டும் இல்ல, இயற்கையோட ஒவ்வொரு துகள்லையும் கலந்திருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே கடவுளோட ஒரு பகுதிதாங்கிற ஆழமான ஒரு தத்துவத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. சரி, பிரபஞ்சத்தோட அந்த பெரிய கான்செப்ட்ல இருந்து இப்போ நாம கொஞ்சம் கீழே இறங்கி வந்து கடவுள்களோட கலர்ஃபுல்லான புராண கதைகளுக்குள்ள போகலாம். குறிப்பா நாம முருகன்னு சொல்ற செவ்வேளை பத்தின பாடல்கள். ஒரே டிராமா தான். இந்த பாட்டெல்லாம் செவ்வேலையை எப்படி காட்டுதுன்னா, அவர் போருக்கும் கடவுள், காதலுக்கும் கடவுள், அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட அந்த குறிஞ்சி நிலம், அதாவது மலைகளோட கடவுளாவும் அவரை பாக்குது. அவரோட பிறப்பு கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது. 5வது பாட்டுல வருது, சிவனோட நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு நெருப்பு பொறி வருது. அத அக்னி தேவன் எடுத்துட்டு போய் ஒரு ஏரியில விடுறாரு. அங்க 6 கார்த்திகை பெண்கள், அதாவது நம்ம பிளேடிஸ் நட்சத்திர கூட்டம், அந்த குழந்தைங்கள வளர்க்குறாங்க. கடைசியா அந்த 6 குழந்தைங்களும் ஒன்னா சேர்ந்து 6 முகத்தோட ஒரே குழந்தையா முருகனா மாறுறாங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய காஸ்மிக் கொலாபரேஷன்! இதுக்குள்ள இயற்கையோட பல சக்திகள் ஒன்னா சேர்ந்து ஒரு புது ஆற்றலை உருவாக்குதுங்கிற விஷயமும் ஒளிஞ்சிருக்கலாம். கடவுள்களோட உலகத்துல இருந்து இப்போ நாம நேரா மனுஷங்களோட உலகத்துக்கு வருவோம். அவங்களோட கொண்டாட்டத்துக்குள்ள போவோம். பரிபாடல்ல வைகை நதிய பத்தின பாட்டுங்க இருக்கு. அத படிச்சா 2000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கலர்படம் ஓடுற மாதிரி இருக்கும். வைகையில வெள்ளம் வருது. ஆனா அது வெறும் தண்ணிய மட்டும் கொண்டு வரல, மதுரை நகரத்துக்கே ஒரு பெரிய கொண்டாட்டத்தையும் சந்தோஷத்தையும் சில சமயம் சின்ன சின்ன குழப்பத்தையும் சேர்த்தே கொண்டு வருது. அந்த வெள்ள தண்ணியில என்னெல்லாம் அடிச்சிட்டு வருது தெரியுமா?
மக்கள் குளிச்சப்போ அவங்க உடம்புல இருந்து கரைஞ்ச சந்தனம், அவங்க தூக்கி போட்ட பூமாலைகள், வாசனை பொடிகள், மலை மேலிருந்து வர்ற வளமான மண்ணு, இதெல்லாம் மட்டும் இல்ல, அந்த திருவிழாவோட இசையும் காதலர்கள் போடுற செல்ல சண்டையோட சத்தமும் கூட அந்த தண்ணியோட சேர்ந்து வருதா. அந்த நகரமே அந்த ஆத்தோட சேர்ந்து கொண்டாடுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? இங்க பாருங்க, 2000 வருஷம் ஆகிடுச்சு. ஆனா மனுஷனோட உணர்ச்சிகள் மட்டும் மாறவே இல்ல. சொல்லு, உன் மார்புல வாடிப்போன இந்த மாலையை யாருக்காக போட்டிருந்த? யாரு கூட கை கோத்துட்டு இருந்த? சொல்லு. இன்னொரு காதலி கேக்குறா. அந்த ஊடல், அந்த சின்ன பொறாம, அந்த உரிமை எல்லாம் அப்படியே நமக்கு கடத்தப்படுது. கடவுளை பத்தி எவ்ளோ உயர்வா பாடுதோ அதே அளவுக்கு மனுஷங்களோட இந்த சின்ன சின்ன உணர்வுகளையும் பரிபாடல் பதிவு பண்ணுது. இதுதான் அதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். அப்போ இந்த பரிபாடலோட உண்மையான முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு நமக்கு இது என்ன சொல்ல வருது? பரிபாடல் ஏன் ஒரு மாஸ்டர் பீஸ்னு சுருக்கமா சொல்லணும்னா, முதல்ல இது பக்தி இலக்கியத்தோட ஒரு ஆரம்ப புள்ளி. 2வது, சங்க இலக்கியத்திலேயே பாட்டோட மியூசிக் சேர்த்து எழுதப்பட்ட ஒரே நூல் இதுதான். 3வது, இது ரொம்பவே முக்கியம். தனிப்பட்ட காதல் வாழ்க்கையான அகத்தையும் பொது வாழ்க்கையான புறத்தையும் இது ரொம்ப அழகா ஒன்னு சேர்க்குது. கடவுள் மேல இருக்க பக்தி, மனுஷங்க மேல இருக்க காதல், ஒரு ஊரே சேர்ந்து கொண்டாடுறது, இது எல்லாத்தையும் ஒரே நூல்ல பார்க்க முடியுதுன்னா அது பரிபாடல்ல தான். ஆமா, இது வெறும் பாட்டில்ல, இது ஒரு உலகப் பார்வை. அதாவது பிரபஞ்சத்திலையும் புராண கதைகள்லயும், ஏன் வேகமா ஓடுற ஆத்து தண்ணிலையும் கூட கடவுளை பார்த்த ஒரு தலைமுறையோட குரல் இது. வாழ்க்கைங்கிறது தனித்தனி துண்டு இல்ல, பிரபஞ்சத்தோட சுழற்சியும் வைகை ஆத்தோட வெள்ளமும் காதலர்களோட சண்டையும் எல்லாமே ஒரே பெரிய நாடகத்தோட வேற வேற சீன்கள் தான். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தெய்வீக நூல் ஓடிட்டே இருக்குன்னு பரிபாடல் நமக்கு காட்டுது. பரிபாடலோட இசை தொலைஞ்சு போயிருக்கலாம், ஆனா அதோட வார்த்தைகள் இன்னிக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்கு. இத கேட்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. இத மாதிரி நம்ம கடந்த காலத்துல இருந்து இன்னும் எத்தனை அற்புதமான பாடல்கள், கதைகள், கலைகள் நாம திரும்பி பார்க்க மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.